இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு சாமி ஆசீர்வதிப்பராக. சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God Jesus Christ. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தார்கள்னாக்கா, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். They are brought down and fallen, but we are risen and stand upright. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. Save Lord Jesus Christ, let the King hear us when we call. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இஸ்ரேலுடைய ராஜா சவுல் வந்துட்டு அவருக்கு உண்டான ரதங்களை குறித்தும் அவருக்கு உண்டான குதிரைகளை குறித்தும் அவருக்கு உண்டான பலத்தை குறித்தும் அவருக்கு உண்டான படைகளை குறித்தும் அவருக்கு உண்டான இராணுவ வீரர்களை குறித்தும் அவர் மேன்மை பாராட்டினார். ஆனால் அவர் முறிந்து விழுந்தார். அவர் மட்டுமல்ல, அவரும் அவருடைய குடும்பத்தாரும் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் அதே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ன செய்தார்னாக்கா, தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மட்டும்தான் அவர் மேன்மை பாராட்டினார். இவரும் விழுந்தார். அதாவது சவுலும் விழுந்தார், ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் தாவீதும் விழுந்தார். ஆனால் தாவீது விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது தாவீது வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மட்டுமே பெருமை பாராட்டினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாவீது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படை வீரன், அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. அவர் அப்படிப்பட்டவராக இருந்தாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் என்ன செய்தார்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார். அதே மாதிரி கோலியாத் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டினான். ஆனால் அவன் முறிந்து விழுந்து விட்டான். ஆனால் தாவீதோ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை மட்டுமே அவர் மேன்மை பாராட்டு நிமித்தமாக அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாவீது என்ன செய்தாப்புல, கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத்துடைய தலையை 2ஆக துண்டித்தான். அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் மேன்மை பாராட்டினார்கள். அதாவது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அதாவது தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சகரியா 4:12 அப்படி இப்படி இவ்வாறு சொல்லுகிறது. நம்முடைய பலத்தினாலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினாலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்முடைய ஞானத்தினாலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்முடைய புத்தினாலே நாம் எதுவும் செய்ய முடியாது, நம்முடைய வல்லமையினாலே நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான ஆவியினால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதாவது தன்னுடைய சுய பலத்தை, தன்னுடைய மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை யாரெல்லாம் மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். அதாவது பட் we will remember the name of Lord our God. அதாவது எப்படின்னாக்கா, we are risen and stand upright. அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை குறித்தும் மேன்மைப்பார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும்தான் நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய நாம மகிமைக்காக தனித்தனியாய் பெயர் பெயரை ஆஸ்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பிரகாரம்
நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பிதாவுடைய நாமம் மகிமைக்காக மட்டும் என்று செய்யுங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றி, ஆண்டவரே தாவீதை பின்பற்றி, அவர் தாவீது ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அன்றைய சவுலை போல ஆண்டவரை மேன்மை பாராட்டாமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மையை பாராட்டி ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்தினது போல நாங்களும் உடைய வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரும் அப்படியே செய்ய கிருபை செய்யுங்க. ஆண்டவர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், முறிந்து விழுந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெருமை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வாழ்க்கையிலே வெற்றியை சொந்தங்களை கிருபை பாராட்ட முடியாது நாம் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.